ஹலோ வெல்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஒரு நியூ ஸ்கீம் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஃப் யூ ஆர் ஏ டெனன்ட் ஆர் ஓனர், நீங்க யாரா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க பெங்களூர்ல ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கீமை நீங்க அப்ளை பண்றது மூலமா உங்களோட எலக்ட்ரிசிட்டியோட 200 யூனிட்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மந்த்துக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்கீம் எப்படி அப்ளை பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் see. ஸோ இந்த குருகா ஜோதி ஸ்கீம், இந்த ஸ்கீம் தான் இது. ஸோ இது கவர்மெண்ட், கர்நாடகா கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ஜஸ்ட் இந்த இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல, அப்ளை ஃபார் குருகா ஜோதி ஸ்கீம் அண்ட் டி ரிஜிஸ்டர் ஃப்ரம் குருகா ஜோதி ஸ்கீம். ஆக்சுவலி இது ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில், ஒரு வாடகை வீட்டில் நீங்கள் ஒரு டெனண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷன் வச்சு இதை நீங்களா மேனுவலாக உங்களோட ஓனாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 இயர்ஸ் நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்துட்டேன், இப்போ மறுபடியும் நான் வீடு ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா, ஸோ அப்போ உங்களோட ஆதாரை வந்து நீங்கள் டீ ரிஜிஸ்டர் பண்ணணும். பர்டிகுலராக நீங்கள் பழைய வீட்டில் இருந்த இதை. ஸோ அப்போ வந்து இந்த டீ ரிஜிஸ்டர் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒன்ஸ் ஒரு வீட்டில் இருந்து டீ ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் அவங்களோட சேம் ஆதார ஓடிபி வச்சு, ஐ மீன் உங்கள் ஆதார் ஐடி வச்சு நீங்கள் இன்னொரு புது வீட்டில் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். பிகாஸ் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வீடு மாற்றும் போதும் உங்களோட கவர்மெண்ட் ஐடிங்கிறது ஒன்றா தான் இருக்கும். ஸோ அப்போ டீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் புது வீட்டுக்கு மறுபடியும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது ஜஸ்ட் அப்ளை ஃபார் குருகா ஜோதி ஸ்கீம் வந்து கொடுத்துருங்க. ஸோ இது கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இதுதான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இதில் நிறைய ப்ளஸ் இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் இது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. எஸ்பெஷலி வந்து தமிழ் பீப்புள்ஸ் நிறைய பேருக்கு வந்து இதை பற்றின அவேர்னஸ் இல்லைன்னு சொல்லலாம். பிகாஸ் லைக் நான் தொலைவன் வரையும் நிறைய பேருக்கு வந்து இது பெரிய அவேர்னஸ் இல்லை. நிறைய பேருக்கு யூனிட்ஸ் வந்து டிராஸ்டிக்காக உங்களோட எலக்ட்ரிக் ப்ரைஸ் வந்து கம்மியானது வந்து நீங்களே இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் ஜஸ்ட் இப்போ இந்த மாதிரி லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க ஃபார் யுவர் கன்வீனியன்ட். ஸோ இந்த இடத்துல ஹோம் லைட்னு இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல நிறைய ஸ்கீம் இருக்குது. பட் எனக்கு இப்போ அவேர்னஸ் இருக்குது இந்த ஹோம் லைட், அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் டீலிங் பண்ணுறீங்களா, இல்லை இது வந்து நீங்கள் டீலிங் பண்ணுறதுக்கு, லைக் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இது வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ ரிஜிஸ்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண அவசியம் இல்லை. ப்ரிஃபர்ட் லாங்குவேஜில் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்களா, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கொஷின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் மாறிடும். ஸோ இப்போ இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட எஸ்காம் நேம் அப்படின்னு இருக்கிற. ஸோ இந்த இந்த இதில் வந்து உங்களோட நம்ம எலக்ட்ரிசிட்டி எல்லாமே பெஸ்காம் கூட தான் வரும். ஸோ நான் இந்த பெஸ்காம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, உங்களோட அக்கௌண்ட் ஐடி வந்து உங்களோட இபி பில்லில் இருக்கும். ஸோ அந்த ஐடி மட்டும் நீங்கள் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி போட்டுட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் ஐடிக்கு அந்த ஓனரோட நேமு, அதுக்கப்புறம் அந்த ஓனரோட அட்ரஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகும். இது நீங்கள் எதுவும் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது ஃபெச் ஆயிரும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே டைப் ஆஃப் ஆக்குபென்சியில் இப்போ மோஸ்ட்லி நம்மளோட சினாரியோ படி நம்ம எல்லாருமே டெனண்ட்டாக தான் இருப்போம். ஒரு ஓனர் வீட்டுக்கு நம்ம வாடகை தான் இருப்போம். ஸோ அப்போ டெனண்ட் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார், உங்களோட ஓன் ஆதார் நம்பர் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் அது கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகண்ட் நேம் ஆஸ் இன் ஆதார் வந்து இது வந்து ஆட்டோ ஃபில் ஆயிரும். இன்கேஸ் அப்படி இல்லைனாலும் நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. அட் த சேம் டைம் இது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷன் கேட்கும். அந்த பர்டிகுலர் ஃபீல்டு எனேபிள் ஆகணும்னால நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் கொடுக்கணும். ஆதார் நம்பர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல்டு வந்து ஓப்பன் ஆகும். இது கொடுத்துட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அதுவே ஃபெச் பண்ணி உங்களுக்கு எழுதிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி கொடுத்துட்டு இந்த கேப்ஷா கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவங்களால இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி குருகா ஜோதி ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்றது. இது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எவிடன்ஸ். அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் அப்கமிங்கில் வர இபி பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருகா ஜோதி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சில யூனிட்ஸுக்கு ஏற்ற அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி தான் உங்களோட ஆக்சுவல் இபி பில் ப்ரைஸ் வந்து வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் யூஸ் இட் அண்ட் ஷேர் இட். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாபா, நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சந்திக்க வேண்டிய நான் உங்களுக்கு செந்தோர்.